இந்த ஹிஜ்ரத்தில் நடந்த ஒரு சோகமான ஒரு குடும்பத்துடைய ஒரு தியாகத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மதீனா மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ஹபஷ அபிசீனியாவுக்கு போவதற்கு ரசூல் அனுமதி அளித்தாங்க. இதுல அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்றால் ஊரே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சிலாக்கள் வாழுவாங்களே, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் இந்த அபூ சலமாவும் உம்மு சலமாவும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரெண்டு பேரும் மக்காவாசிகள், ரெண்டு பேரும் மக்காவாசிகள். மக்காவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் அபிசீனியாவுக்கு போக அனுமதித்த உடனே ரெண்டு பேருமே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஒன்றுமே இல்ல, அல்லாஹ்வுக்காக போனாங்க, வேற எதுக்குமே எந்த நோக்கமுமே இல்ல. போயிட்டு வந்து திரும்ப மக்காவுல வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. இப்போ போன உடனே ரெண்டு பேரும் அவ்வளவு இரக்கம், அன்பு, பாசம், இரக்கத்தோடு இருந்தவங்க. அபிசீனியாவுக்கு ஒன்றாக ஹிஜ்ரத்து போனவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போயிட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே அபூ சலமாவும் உம்மு சலமாவும் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த இந்த கணவனும் மனைவியும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்காவை விட்டு போயிட்டார் என்றா இந்த மக்கா வேணாம், நம்ம மதீனாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே மதீனாவுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மக்காவுல உள்ள அபூ சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹும் இவருடைய குடும்பம் வந்து இவங்களை தடுக்கிறாங்க, போக கூடாது, போனா கொன்றுவோம். இவங்களுக்கு ஒரு கை குழந்தை, ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட ரெண்டு பேரும் போக நினைக்கிறாங்க. ரெண்டு பேருடைய குடும்பமும் வந்து தடுக்கிறாங்க, போக கூடா, போறண்டா மகளை விட்டுட்டு போங்க, போறண்டா பிள்ளைய விட்டுட்டு. கேக்குறேன், ஒரு பிள்ளைய இழந்து ஒரு இபாதத் செய்ய மனசு வருமா? அவ்வளவு பாசமான மனைவியை இழந்து இபாதத் செய்ய மனசு வருமா யாருக்காவது? அதுவும் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறது ஒரு ஹிஜ்ரத். அப்படி போற பயணத்துல மனைவியுடைய குடும்பம் மனைவியை விட்டுட்டு போங்க, பிள்ளைய விட்டுட்டு போங்க என்று இழுத்து பிடிக்கிற நேரம் அவ்வளவு இரக்கமா பாசமா அன்பா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வாழுகிற அந்த வாழ்க்கைய இப்ப போராடுறது, மனசு போராடுது. அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு போறதா அல்லது மனைவியோட இருக்கிறதா? அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு போறதா அல்லது பிள்ளையோட இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். முடிவெடுக்கிறார், வேணாம், மனைவியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், ரெண்டுமே வேணாம், அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் எனக்கு வேணும், நான் மதீனாவுக்கு போறேன் என்று சொல்லி பாசமான மனைவியையும் பாசமான குழந்தையையும் விட்டுட்டு போறார். விட்டுட்டு மதீனாவுக்கு போய் குபா என்று சொல்லுகிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். மனைவியோட பாசம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கணவர் விட்டுட்டு போனாரே மக்கா நகரம், அந்த விட்டுட்டு போன இடத்துக்கு குழந்தையோடு வருவா. ஒவ்வொரு நாளும் வருவா, அந்த இடத்துல நிப்பா, கொஞ்ச நேரம் பார்ப்பா, அழுவா, மாலை மாலையாக அழுவா. இந்த இடத்துல இச்சித்தான என்னுடைய அபூ சலமா என்ற கணவர் விட்டுட்டு போனார், என்ன விட்டுட்டு போனார், என்ற பிள்ளைய விட்டுட்டு போனார். நிம்மதியா வாழ்ந்த எங்களை, சந்தோஷமாக வாழ்ந்த எங்களை, அபிசீனியாவுக்கு ரெண்டு பேருமாக ஹிஜ்ரத்து போன எங்களை இந்த காபிர்கள் பிரிச்சிட்டாங்களே, இந்த காபிர்கள் பிரிச்சிட்டாங்களே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அபூ சலமா விட்டுட்டு போன மக்கா என்று சொல்லுகிற அந்த இடத்துல வந்து நின்று அழுது 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 மெலிஞ்சி போனாங்க, மெலிஞ்சி போனா. யாரால தோழர்களை இந்த தியாகம் செய்ய முடியும்? யாரால முடியும்? மனைவி கிட்ட மார்க்கத்துக்கு முரணான குறைய கண்டா கூட மாப்பிள்ளைக்கு திருத்துறதுக்கு மனசு வரல. ஒரு இபாதத் இல்லாத வீட்டில இஷ்டங்கான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு மனசு வரல. தான் சுபகு தொழுகிற நேரம் தண்ட ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் வீட்டுல அடம் பிடித்து தூங்குகிற அந்த நேரத்துல எழுப்பி தொழ வைக்கிறதுக்கு நமக்கு மனசு வரல. வாழ்க்கையை இழந்துட்டு கணவன் மதீனாவிலையும் மனைவி மக்காவிலையும் பிள்ளைய பார்த்து அழுகிற இந்த சோகமான வரலாறு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது.
இந்த குடும்பத்துல உம்மு சலமாவுடைய குடும்பத்துல உள்ள ஒருத்தர் பழமையா இந்த உம்மு சலமா வாரத்தையும் பிள்ளையோட வாரத்தையும் அழுகிறத்தையும் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாரு. ஒவ்வொரு நாளும் பார்த்த போது மனசுல சரியான ஒரு இந்த உம்மு சலமாவை பத்தி ஒரு வேதனை வருகிறது. இவ்வளவு நிம்மதியா சந்தோஷமாக இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கிறதே, இவங்களை ஏன் பிரிச்சு வைக்கணும் அப்படி என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க உங்களோட பிள்ளையோட போங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன், நீங்க உங்களோட கணவனோடு போய் வாழுங்க என்று சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அந்த குழந்தையையும் அனுப்பி வைக்கிறார். குபா என்று சொல்லுகிற இடத்துக்கு போய் சந்தோஷமாக கணவனும் மனைவியும் வாழ்றாங்க. நான் சும்மா கேட்கிறேன், சுப்ஹானல்லாஹ், இது நம்மட வாழ்க்கையில ஒரு வரலாறு. இது நம்மட பார்வையில ஒரு கஷ்டமான ஒரு நெருக்கடியான நேரத்துல கணவன் மனைவிக்கும் பாப்பா பிள்ளைக்கும் நடந்த ஒரு பாச போராட்டம் போலவுதான். இதை நம்மட வாழ்க்கையில கொஞ்சம் உரசி பாருங்க, நம்மட தொழில கொஞ்சம் உரசி பாருங்க, நம்மட பொருளாதாரத்துல கொஞ்சம் உரசி பாருங்க. மதீனாவுல போய் 2 பேரும் வாழ்ற வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, அவ்வளவு இரக்கமான நெருக்கமான வாழ்க்கை. மதீனாவுல யார நம்பி போனாங்க? உம்மா வாப்பா உறவு சொந்தம் பந்தம் தொழில் பொருளாதாரம் எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே. அந்த அன்சாரிகளை தவிர யார் இருக்கிறார் அவர்களுக்கு? யாருமே இல்லை. சொந்த பந்தம் எதுவுமே இல்லாமல் அல்லாஹுக்காக போய் வாழ்றாங்க, அல்லாஹுக்காக போய் வாழ்றாங்க. வாழ்ற கொஞ்ச காலத்துல அபூ சலமா மௌத்தாகிறார். என்ன சோதனை தோழர்களே! மக்காதான் தாய் வழியும், மக்காதான் கணவனுடைய சொந்த பந்தமும், மதீனாவுல யாருமே இல்லை. கணவன் மனைவியாக கஷ்டப்பட்டு மதீனாவில வந்து வாழுவோம் என்று வாழுகிற சந்தோஷமான நாட்கள்ல கொஞ்ச காலத்துல மாப்பிள்ளை மௌத்தாகினால் ஒண்ணு குடும்பம் தண்ட குடும்பம் இருக்கணும், அல்லது மாப்பிள்ளோட குடும்பம் இருக்கணும். 2 பக்கத்தாலையும் உறவுகள் இல்லாமல் அந்த துடிக்கிற துடிப்பை பார்த்துத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சலமா உங்களோட மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாங்க, சொல்லுங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரன் மின்ஹா, யா அல்லாஹ் ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலியை தா, இதை விடவும் எனக்கு சிறப்பான ஒன்றை தா என்று கேளுங்க. நான் அவ சொல்றா, என்னுடைய கணவரை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்த கணவர் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலியை தா, ஓகே, ஆனா அதை விடவும் சிறந்த ஒன்றை தா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அவரை விட இந்த மண்ணுக்கு மேல யார்தான் எனக்கு சிறப்பு? யார நினைத்து பார்க்க இயலும்? அவ்வளவு பாசமான நேசமான ஒரு மாப்பிள்ளையை இழந்திருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக நான் ஓதிக்கிட்டே, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரு, அதனால ஓதினேன். நம்மட குடும்பம் உண்டா? என்னையா அல்ல உனக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சு கஷ்டப்பட்டு மாப்பிள்ளைய இழந்து மாப்பிள்ளையோடு வந்து ஊரு உறவு சொந்த பந்தம் யாருமே இல்லாத ஒரு தன்னம் தனியான ஒரு எஸ்ரிபி என்று சொல்லுகிற இந்த மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலையா இந்த மாப்பிள்ளைய எடுக்கணும்? யா அல்லாஹ், நம்மட கேள்விகளும் நம்மட பதில்களும் நம்மட ஆறுதலும் அப்படிதான் இருக்கு. ஆனால் யாருமே இல்லாத நேரம் இந்த துஆவை ஓதுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்பதான் பல நாட்கள் கழித்து தூதர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? வயசு போன காலத்துல உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு விசகலம் அனுப்பினார்கள். அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், இந்த துஆவுடைய அர்த்தத்தை நான் அறிந்து கொண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய அன்பு கணவர் அபூ சலமாவை விடவும் சிறந்தவர். அவரை விட இந்த உலகத்துல யாரு சிறந்தவராக? இந்த உலகத்துல ஒரு தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறான்.